வெல்கம் வியூவர்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில தினம் தினம் எத்தனையோ கிரைம் கேசஸை பார்க்குறோம். அது எல்லாமே ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு பாடத்தை கத்து தந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸும் அப்படிதான். ரொம்பவே முக்கியமான ஒரு பாடத்தை நம்மளுக்கு கத்து கொடுக்க போகுது. கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு கத்து கொடுக்க போகுது. நம்மளுடைய வாழ்க்கை முறையில ஏற்பட்ட மாற்றம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான சொசைட்டியை உருவாக்கி இருக்கு, நம்மளுடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு மோசமான ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை உணர்த்துற ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒரு எடுத்துக்காட்டா தான் இந்த கேஸ் இருக்க போகுது. பீகார் மாநிலத்துடைய வைசாலி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் இருக்க ஒரு சிறிய கிராமம் தான் ஹர் பிரசாத். இந்த கிராமத்துல தான் கணவன், மனைவி மற்றும் 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு 4 பேர் சேர்ந்த ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த குடும்பத்துடைய தலைவரான கணவர் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வயல்வெளிகள், கட்டிடங்கள் அப்படின்னு சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு தினசரி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு கூலி தொழிலாளியா இருக்காரு. இவங்க கிராமத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல 13 வயதான முதல் பெண் 8ஆம் வகுப்பும் 9 வயதான 2வது பெண் 4ஆம் வகுப்பும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு சென்சிட்டிவான கேஸ் அப்படிங்கறதால இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய பெயர்கள் மீடியால வெளியிடப்படல. தினசரி இந்த கணவர் பார்க்கிற சின்ன சின்ன வேலைகள் இருந்து கிடைக்கக்கூடிய சம்பளத்தை வச்சுதான் இவங்களுடைய குடும்பமே நடந்துட்டு இருந்திருக்கு. என்னதான் ரொம்பவே ஒரு ஏழ்மையான குடும்பமா இருந்தாலுமே வீடு, குடும்பம், குழந்தைகள் அப்படின்னு இவங்களுடைய வாழ்க்கையே ரொம்பவே சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும் பொழுதுதான் மே 13, 2023 இந்த குடும்பத்துடைய கணவன், மனைவி இவங்க 2 பேருமே அவங்களுடைய உறவினர் கல்யாணத்துல கலந்துக்கிறதுக்காக இவங்களுடைய 2 குழந்தைகளையும் வீட்டுல விட்டுட்டு 2 பேருமே வெளியூருக்கு கிளம்பி போறாங்க. இவங்க இந்த மாதிரி இவங்களுடைய 2 குழந்தைகளை தனியா வீட்டுல விட்டுட்டு அடிக்கடி வெளியூர் கிளம்பி போறது அப்படிங்கிறது சகஜம் அப்படிங்கறதால இந்த முறையும் இவங்க 2 பேர் மட்டும் வெளியூருக்கு கிளம்பி போயிருக்காங்க. அப்படி கல்யாண விசேஷங்கள் எல்லாமே முடிச்சுட்டு மே 16ஆம் தேதி, அதாவது 3 நாட்கள் கழிச்சு திரும்பவுமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வரும் பொழுது வர்ற வழியிலேயே கணவர் ஒரு வேலைக்கு போயிடுறாரு. சோ அவங்க அம்மா மட்டும் தான் வீட்டுக்கு வராங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது வீட்டுல அவங்களுடைய பெரிய பொண்ணு மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. அவங்களுடைய 2வது சின்ன பொண்ணு வீட்டுல இல்ல. அதை பார்த்ததுமே அவங்க அம்மா பொண்ணு கிட்ட தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த 14 வயதான பெரிய பொண்ணு இங்கதாம்மா இருந்தா, எங்கேயாவது வெளியே விளையாடிட்டு இருப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய சின்ன பொண்ணு எப்பவுமே வெளியே போய் விளையாடுறது வழக்கம் அப்படிங்கறதால சரி ஓகே, இங்கதான் எங்கேயாவது வெளியே போய் விளையாடிட்டு இருப்பா, கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்துருவா அப்படின்னு அதை அப்படியே விட்டுட்டு எப்பவும் போல தன்னுடைய வீட்டு வேலைகளை அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமா நடக்க போற சம்பவங்களை தாங்கிக்கிற சக்தி கண்டிப்பா அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு இருந்திருக்காது. ஏன், எத்தனையோ கொடூரமான கேசஸ் பார்த்த போலீஸ கூட இது இந்த கேஸ் நிலைகுலைய வச்சது. இந்த கேஸ் நடந்து கிட்டத்தட்ட 2 மாசம் 3 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆனா இன்னுமே கூட பீகார் மக்களால இந்த கேஸ் உடைய அதிர்ச்சியில் இருந்து வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு இந்த கேஸ் அவங்களுடைய மனசுல அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு இம்பாக்ட், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்படி இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவுல கண்டுபிடிச்சது என்ன, காணாம போன அவங்களுடைய சின்ன பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் சரி, குழந்தைகளும் சரி, எல்லாருமே பார்க்க வேண்டிய, தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க.
வெளியூர் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு திரும்பி வந்த பெற்றோர் தன்னுடைய சின்ன பொண்ணு வீட்டுல இல்ல அப்படிங்கறத கவனிக்கிறாங்க. சரி ஓகே, எங்கேயாவது வெளியே விளையாட போயிருப்பா அப்படின்னு தங்களுடைய தினசரி வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நேரம் போக ஆரம்பிக்குது, மதியம் ஆகுது. ஆனா அவங்களுடைய பொண்ணு இன்னுமே வீட்டுக்கு வரல. இது அவங்களுடைய அம்மா நோட் பண்றாங்க. ஆனா அதை அவங்க ரொம்பவே சீரியஸா எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா அவங்களுடைய பொண்ணு இந்த மாதிரி நிறைய முறை வீட்டுக்கு சாப்பிட கூட வராம விளையாடிட்டு இருப்பா அப்படிங்கிறது சகஜம்தான் அப்படிங்கறதால இப்பவும் அதை பெருசா எடுத்துக்காம விட்டுறாங்க. இப்படியே மறுபடியும் நேரம் போக ஆரம்பிக்குது. காலையில இருந்து இப்ப சாயந்தரம் ஆகி இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இன்னுமே அவங்களுடைய பொண்ணு வீட்டுக்கு வந்து சேரல. அதே நேரம் கரெக்டா அவங்களுடைய கணவருமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அவங்களுடைய கணவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவங்களுடைய கணவருமே லைட்டா பதட்டமாகறாரு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே சேர்ந்து எப்பவுமே அவங்களுடைய பொண்ணு விளையாடுற இடம், அவங்களுடைய நண்பர்கள் வீடு, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு அப்படின்னு அந்த கிராமம் முழுக்கவே அந்த சின்ன பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எங்க தேடியுமே அவங்களுடைய பொண்ணும் கிடைக்கல. அவங்களுடைய பொண்ணை பத்தின ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல. இப்போ அவங்களுக்குள்ள இருந்த அந்த பதட்டம் பயமா மாற ஆரம்பிக்குது. இப்ப ஊர் முழுக்கவே அவங்களுடைய பொண்ணை தேடி களைச்சு போன அவங்க 2 பேருமே இத பத்தி போலீஸ் கிட்ட சொல்றதை தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கறத முடிவு பண்றாங்க. ஸோ அதே நாளான மே 16 சனிக்கிழமை அன்னைக்கு அவங்களுடைய கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஜனந்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த மாதிரி விளையாட போன அவங்களுடைய பொண்ணு வீட்டுக்கு திரும்ப வரல அப்படின்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்றாங்க. கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண போலீஸும் உடனடியா தேடுதலை ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸும் நிறைய இடங்களை தேடி பார்க்கறாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாத்துக்கிட்டையுமே விசாரிச்சு பார்க்கறாங்க. ஆனா கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த கேஸ்குள்ள வந்து அந்த கேஸை டேக் ஓவர் பண்றாங்க. அப்படி அவங்க இந்த கேஸை எடுத்த கொஞ்ச நாட்களையே இந்த கேஸை சால்வ் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவுல அவங்க கண்டுபிடிச்ச அந்த விஷயம் அவங்கள மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பீகார் மக்களையே உலுக்கி எடுத்துச்சு. அவங்களுடைய குழந்தை மேல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுமே போலீஸ் அவங்களுடைய விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. பேரண்ட்ஸ் கிட்ட, அவங்களுடைய முதல் பொண்ணு கிட்ட அப்படின்னு தொடங்கி முதல்ல க்ளோஸ் சர்க்கிள் யார் யாரோ அவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தரை விடாம விசாரிச்சிருக்காங்க. அந்த கிராமம் முழுவதுமே சல்லடை போட்டு தேடப்படுது. போலீஸ் இப்படி ரொம்பவே தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இந்த கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே எப்படியோ தங்களுடைய பொண்ணு கிடைச்சிருவா அப்படிங்கிற சின்னதா ஒரு நம்பிக்கையும் மன நிம்மதியும் வர ஆரம்பிச்சது. ஆனா அந்த மன நிம்மதியும் நம்பிக்கையும் நம்மளுக்கு கொஞ்ச நாளைக்கு தான் அப்படிங்கிறது அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இவங்களுடைய நம்பிக்கையும் நிம்மதியும் அடியோட அழிஞ்சு போற மாதிரி யாருக்குமே நடக்க கூடாத ஒரு சம்பவம் அவங்களுக்கு நடந்துச்சு. போலீஸ் அவங்களுடைய விசாரணையை தொடர்ந்துட்டு இருக்க அதே நேரத்துல அந்த சின்ன பொண்ணு காணாம போய் 3 நாட்கள் கழிச்சு, அதாவது மே 19ஆம் தேதி விடியற்காலை நேரம் அந்த கிராமத்து மக்கள் எப்பவும் போல அங்க இருக்கிற வயல்வெளி பக்கமா நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது வயல்வெளிக்கு ஓரத்துல ஒரு புதர் மாதிரியான இடத்துல ஏதோ ஒண்ணு கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி இருந்திருக்கு. அது அவங்களுடைய கண்ணுக்கு ஏதோ ஒரு ஆடு இல்ல மாட்டுடைய உடல் பாகம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நாய் ஏதாவது ஒரு ஆட்டை இங்க இழுத்துட்டு வந்து போட்டிருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அது என்ன அப்படின்னு பாக்குறதுக்காக கிட்ட போய் பாக்குறாங்க. ஆனா கிட்ட போய் பார்த்த உடனே அவங்கள நிலைக்குலைய வைக்கிற அளவுக்கு ஒரு அதிர்ச்சியை அவங்க கண்ணு முன்னாடி பார்த்த அந்த காட்சி அவங்களுக்கு கொடுத்துச்சு. அவங்களுடைய அதிர்ச்சிக்கு காரணம் அவங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிற அந்த காட்சி, அந்த ஒண்ணு அவங்க நினைச்ச மாதிரி ஆடோ மாடோ கிடையாது. முகம் முற்றிலுமா சிதைக்கப்பட்ட, கை கால்கள் துண்டு துண்டா வெட்டப்பட்ட ஒரு சின்ன பொண்ணுடைய இறந்த உடல் தான் அது. காட்சியை பார்த்து திகச்சு போன அந்த ஊர் மக்கள் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அதாவது இந்த தம்பதிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்த அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் உடனடியா அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அப்படி வந்து பார்த்த உடனே அந்த இறந்த உடலுடைய நிலைமையை பார்த்ததுமே கண்டிப்பா இது ஒரு மர்டர் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப போலீஸுடைய மைண்ட்ல ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இப்போ இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து சில அடி தூரத்துல தான் அந்த தம்பதிகளுடைய வீடும் இருக்கு. அதாவது தன்னுடைய பொண்ணு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுடைய வீடும் இருக்கு. அந்த குழந்தை காணாம போன அதே கிராமத்துல அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு இறந்த உடல் கிடைச்சிருக்கு. அப்படின்னா ஒருவேளை இது காணாம போன அந்த குழந்தையுடைய உடலா இருக்குமோ அப்படிங்கிற டவுட் தான் போலீஸ்க்கும் வந்துச்சு.
சோ இந்த தகவல் உடனடியா அந்த தம்பதிகளுக்கும் தெரிவிக்கப்படுது. போலீஸ் அந்த இறந்த உடலை அடையாளம் காட்டுறதுக்காக அவங்கள ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த பேரண்ட்ஸோ தங்களுடைய மனசை கல்லாக்கிட்டு அந்த உடலை பாக்குறாங்க. அந்த இறந்த உடல் இருக்கிற நிலைய பார்த்ததுமே அந்த காட்சி இந்த பேரண்ட்ஸ்க்கு எப்படி ஒரு இம்பாக்ட கொடுத்துச்சு அப்படின்னா, எங்களோட குழந்தை காணாம போனதாகவே இருக்கட்டும், அவ எங்கேயாவது உயிரோட இருந்தாலே போதும், எங்க கிட்ட அவ திரும்பி கூட வர வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள அது நினைக்க வச்சது. அந்த அளவுக்கு ரொம்பவே மோசமான ஒரு காட்சியா அது இருந்துச்சு. அந்த சின்ன பொண்ணுடைய உடல்ல முகம் முழுவதுமா சிதைக்கப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கை கால்கள் வெட்டப்பட்டிருந்துச்சு. உடல்ல எந்த ஒரு ஆடையுமே இல்ல. அவங்களால அது தங்களுடைய பொண்ணுதானா அப்படின்னு அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியல. அதனால போலீஸ் அந்த இறந்த உடலை லேபுக்கு அனுப்புறாங்க. அங்க இந்த இறந்த உடல் இவங்களுடைய பொண்ணுதானா அப்படிங்கறத கண்டுபிடிக்க டிஎன்ஏ டெஸ்ட் செய்யப்படுது. அந்த டிஎன்ஏ உடைய ரிசல்ட் வர்ற வரைக்குமே இந்த பேரண்ட்ஸ் கண்டிப்பா அது நம்மளுடைய பொண்ணா இருந்துடக்கூடாது அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுடைய வேண்டுதல் அந்த கடவுளுக்கு கேட்கல அப்படின்னு தான் சொல்லணும். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்ல இந்த சிதைந்து போன உடல் காணாம போன இந்த பேரண்ட்ஸோடைய சின்ன பொண்ணோடது தான் அப்படிங்கிறது உறுதியாகுது. கண்டிப்பா நம்மளுடைய பொண்ணு நம்ம கிட்ட திரும்பி வந்துருவா அப்படின்னு நம்பிக்கையோட இருந்த அந்த பேரண்ட்ஸ் உடைய மனம் அந்த இடத்திலேயே சுக்கு நூறா உடைஞ்சு போகுது. இந்த தகவல் மீடியால வெளியான உடனே பீகார் முழுவதுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இப்ப இவங்க பொண்ணுடைய மிஸ்ஸிங் கேஸ் ஒரு மர்டர் கேஸா மாற்றப்படுது. எஸ்பி ரவி ரஞ்சன் குமார் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக மகுவா எஸ்பி தலைமையில ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. பீகார் மக்களுமே இந்த கேஸ்ல கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு கொலை வழக்க எப்படியெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களோ, எந்தெந்த கோணத்துல எல்லாம் ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்களோ, அப்படி இந்த கேஸ்ல இந்த தம்பதிகளுக்கு யார் கூடயாவது ஒரு முன்பகை இருக்கா, அதுல ஏற்பட்ட கோவத்துல அவங்கள பழி வாங்குறதுக்காக இவங்களுடைய சின்ன பொண்ணை கொலை பண்ணிட்டாங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி இவங்களுடைய பொண்ணு கிட்ட யாராவது தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காங்களா, ஒருவேளை இப்ப அதை மறுபடியும் ட்ரை பண்ணி அது தோல்வி அடைஞ்சு எங்க நம்மளை பத்தி வெளியே சொல்லிட போறா அப்படின்னு நினைச்சு இவங்களுடைய குழந்தைய கொலை பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு எல்லா ஆங்கிள் இருந்துமே இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா எந்த ஆங்கிள் இருந்து இந்த கேஸை கொண்டு போனாலுமே சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எந்த ஒரு லீடுமே இந்த கேஸ்ல கிடைக்கவே இல்லை. எந்த ஆங்கிள் போனாலுமே எந்த ஒரு லீடுமே கிடைக்காம கடைசியில டெட் எண்ட்ல போய் தான் நின்னுட்டு இருந்துச்சு. எந்த ஆங்கிளுமே கை கொடுக்கல. இப்ப என்ன பண்றது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அந்த ஃபேமிலியுடைய மொபைல் போனுக்கு அந்த சின்ன பொண்ணு காணாம போனதா சொல்லப்படுற அந்த ஒரு வாரத்துல 2 வெவ்வேறு நம்பர்ஸ்ல இருந்து கால் வந்திருக்கிறத நோட் பண்றாங்க. இப்ப எல்லா ஆங்கிள்லயுமே ட்ரை பண்ணி இந்த ஆங்கிள் போன போலீஸ்க்கு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் காத்துட்டு இருந்துச்சு. அந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர் அதே கிராமத்தை சேர்ந்த 32 வயது ஒரு பெண்மணியுடையது, இன்னொரு நம்பர் அதே கிராமத்தை சேர்ந்த 18 வயதான ஒரு பையனுடையது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆல்மோஸ்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த கேஸை முடிச்சிட்டாங்க அப்படின்னு இருக்கும் பொழுதுதான் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே திகைச்சு போற அளவுக்கு ஒரு ட்விஸ்ட், ஒரு உண்மை தெரிய வருது. அந்த கில்லர்ஸ் எந்த அளவுக்கு போலீஸை முட்டாளாக்கி ஏமாற்றி இருக்காங்க அப்படிங்கிறது புரிய வந்துச்சு. அந்த ஒரு விஷயம்தான் இந்த கேஸை இப்ப வரைக்குமே பீகார் மக்களுடைய மனசில் இருந்து போக விடாம உறுத்திட்டு இருக்கு. கில்லர் கொலை பண்ணதற்கான காரணம் தான் யாராலையுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. அப்படி போலீஸ் அந்த இன்வெஸ்டிகேஷனுடைய முடிவுல கண்டுபிடிச்சது என்ன, கில்லர் யாரு அப்படிங்கறத இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோல நாளை மறுநாள் பார்க்கலாம். சோ நான் சொன்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே திகைக்க வச்ச அந்த ட்விஸ்ட், அந்த உண்மை என்னவா இருக்கும்? அவங்க பேரண்ட்ஸே கொலை பண்ணிட்டு அவங்க நடத்தின நாடகமா இருக்குமா? அப்படின்னா அந்த 18 வயசு பையனுக்கும் அந்த 32 வயது பெண்மணிக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க 2 பேர் யாரு? இந்த கேஸ்ல அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆனா எதுக்காக அந்த குழந்தையுடைய முகம் சிதைக்கப்பட்டிருந்துச்சு, கை கால்களும் எதுக்காக வெட்டப்பட்டிருந்துச்சு? ஒருவேளை இது அந்த பொண்ணுடைய அப்பாவுடைய அஃபேர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குமோ? இந்த எல்லா கேள்விக்குமான பதில் இந்த வீடியோலயே இருக்கு. நீங்க இந்த வீடியோவை நல்லா கவனிச்சிருந்தா அந்த நாட்ஸ் எல்லாமே நீங்களே கனெக்ட் பண்ணலாம். இந்த கேஸ்
கேஸை நீங்களே சால்வ் பண்ணலாம். கஸ் பண்ணிட்டே இருங்க. லெட்ஸ் see நீங்க நினைச்சது கரெக்டா இருக்கா அப்படிங்கறத பார்ட் 2ல பார்க்கலாம். கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்து தேட வேண்டாம். அதுக்கு பதிலா STI நீங்களே ஒரு இன்வெஸ்டிகேட்டர் தான் அப்படிங்கறதால நீங்களே இந்த கேஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். பிகாஸ் கில்லர் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க இந்த வீடியோலயே எனஃப் இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். யாரா இருக்கும், எதனால இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அந்த ட்விஸ்டோட எல்லா பேரண்ட்ஸும் எல்லா குழந்தைகளுமே பார்க்க வேண்டிய இந்த கேஸுடைய பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.